சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலே எதிர்பார்க்காத அளவிலே கனத்த மழை, அதோடு தென் மாவட்டங்களிலே சென்னையை விட 3 மடங்கு 4 மடங்கு தென் மாவட்டங்களிலே மழை. ஆனால் ஒரு வாரமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிநீர், சாதாரண ஒரு பால் பாக்கெட் கூட உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் எல்லாம் காணொளி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, நியூஸ் மூலமாக பார்த்திருப்போம். அரசு அதிகாரிகள் எல்லாம் தண்ணீரிலே வருவதற்கு தயங்குகிறார்கள். அரசியல்வாதிகளோ அவர்களுக்கு தேவைப்பட்ட இடத்திலே மட்டும் உணவுப் பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரி, அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சமமானவர்கள். அனைவரையும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி பார்க்கவில்லை. இவர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் உணவுப் பொருட்களை கொடுப்பது, நிதி உதவி கொடுப்பது என்று பாராபட்சமாக நடந்து கொண்ட விதம் சாதாரண மக்கள் எல்லாம் கூட அருவெறுப்பாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். மக்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள். நாம் தப்பு செய்து விட்டோம், இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்து விட்டோம், கண்டிப்பாக இனிமேல் இது போன்று ஒரு தவறை செய்ய மாட்டோம் என்று இன்றைக்கு மக்கள் எல்லாம் சூளுரைத்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கொதிப்படைந்திருக்கிறார்கள். வாராரு விடியல் தரார் போறாருன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ விடியல் கொடுத்தாரு? இதுவரையில் விடியல் கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் கூட தேர்தலுக்கு முன்பாக திமுக வாக்குறுதியில் கொடுத்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் 10,500 சொச்சம் இருக்கின்ற அரசு காலி பணியிடங்களை, பேக்லாக் வேகன்சி கண்டிப்பாக நிரப்புவேன் என்று சொன்னார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்றவர் விளையாட்டுத்தனமாகவே நீட்டு தேர்வு ஒழிப்பதற்கு சூட்சம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஊராக அவர் கையெழுத்து வாங்கி சுத்திக்கின்றிருக்கிறார். ஒரு கையெழுத்தில் ஒழிப்போம் என்று சொன்னவர் ஒரு ஊராக கையெழுத்து வாங்கி கொண்டு முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய தகப்பனரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று 17 மாநாடு என்று அறிவித்தார்கள். அது இந்த இயற்கையை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை, தள்ளி போய்விட்டது. 24 என்று சொன்னார்கள், மீண்டும் அவர்களை தள்ளி வைத்து விட்டது. நீங்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது இயற்கையே. ஜனவரி வரையில் அவர்கள் நடத்த போறது இல்லை. ஜனவரிக்கு மேற்பட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கின்றது. ஆக பாராளுமன்ற தேர்தல் தேதி வந்தவுடன் அவர்கள் எந்த மாநாடும் கூட்டமும் நடத்த முடியாது. ஆக இவர்கள் பொய் சொல்லி நடத்துகின்ற நாடகத்திற்கு இயற்கையே முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றது. 4000 கோடி சென்னை மாநகரிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது. 4000 கோடியை செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலே எந்த ஆட்சி காலத்திலும் சென்னை வீதிகளிலே போக்குவரத்துக்கு படகு சவாரி நாம் பார்த்ததே இல்லை. திராவிட மாடல் ஆட்சியில்தான் படகு சவாரியை நாம் பார்த்திருக்கின்றோம். 4000 கோடியை என்ன செய்தார்கள்? தண்ணி ஏன் வெளியேறவில்லை? ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னவர்கள் 10 நாட்களாக தண்ணீர் நின்று கொண்டிருக்கின்றது, தண்ணீர் வெளியேறுவதற்கு வழி இல்லை. பொய்யை சொல்லி பணத்தை ஆட்டைய போட்டார்கள். நாங்கள் கேட்கின்றோம், 4000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை திமுக கொடுக்க வேண்டும். எப்பொழுது கொடுப்பார்கள்?
இந்த பணம் பத்தாது என்று மீண்டும் 5060 கோடி வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டிருக்கிறார்கள். தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்கள் இந்த பணத்தை வாங்கினாலும் உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ள போகிறீர்கள், உங்க அப்பாவுடைய படத்தை போட்டுக் கொள்ள போகிறீர்கள், இது மத்திய அரசு பணம், உங்கள் பணம் மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இது அவங்க அப்பா விட்ட பணம் இல்லை, அரசாங்க பணம் கொடுக்கணும்னு இவர் சொல்றாரு. மறுபடியும் அவங்க சொல்றாங்க, உங்க கட்சியில ஜனநாயகம் இருக்குதா? உங்களை தவிர வேற யாரும் வர முடியாது, கட்சிக்கு தலைமை, வேற யாருக்காவது உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. பதில் சொல்ல முடியல. ஆனால் ஒரு ஆளுநருக்கும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் விளையாட்டுத்தனமாகவே இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.